வெல்கம் பேக் டு கேட்டிஸ் ஹோம்மேட்ஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு நூடுல்ஸ் ரெசிபி எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான எக் நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேட்டிஸ் ஹோம்மேட்ஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ்க்கு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மீடியம் சைஸ் குடமிளகாயில் பாதி குடமிளகாய் உள்ளுக்கிற சீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கிறேன். இது கூட 4 பீன்ஸு, இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டோன்னா வதங்குறதுக்கு லேட் ஆகும், பச்சை ஸ்மெல் வரும். அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்கணும். இப்போ இதில் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் போட்டுக்கிறேன். ப்ளைன் நூடுல்ஸ் கிடைக்கும்ல, இந்த மாதிரி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் சேர்க்கணும். பச்சை தண்ணியில் சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி ரொம்ப கொலன்னு போயிடும் நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்துடும். குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாகவும் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, குழஞ்சி போய் ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். அதே மாதிரி நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நூடுல்ஸை விட 2 மடங்கு அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் ஈவனாக வெந்து வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ பாருங்கள், 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் நல்லா கட் ஆகும். இந்தளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே கோல்டு வாட்டர்லாம் ஊற்ற தேவையில்ல, வேக வச்ச தண்ணியை சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணால் போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஃபோர்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே நூடுல்ஸ் நல்லா பளபளன்னு நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கும் போது ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நூடுல்ஸ் ஒயிட்டாக இருக்கும், வேகாத மாதிரி. ஆனால் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கும். அதனால் 8 மினிட்ஸ் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதையும் ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எப்போவும் வீட்டில் நூடுல்ஸ் செய்கிறோம் அப்படின்னா தண்ணி கம்மியாக வச்சு ஒரு மாதிரி கொலன்னு பண்ணிடுவோம், இல்லைனா ரொம்ப அதிக நேரம் வேக வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான டைமில் தண்ணி அதிகமாக வச்சு வேக வச்சோன்னா நல்லா உதிரியான நூடுல்ஸ் கிடைக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய வானலாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் 4 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸுக்கு நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு முட்டையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பொடி மாஸ் மாதிரி செய்யணும். இப்போது இதில் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். எக் நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் முட்டையை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் கூடயே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா ரொம்ப கொலன்னு போன மாதிரி ஆயிடும். அதனால தான். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி முட்டையை வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதே வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண 3 பூண்டு பல் சேர்த்துட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில்லேயே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக வதங்கிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா காயெலாம் தண்ணி விட்டுரும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 வெங்காயம் அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ்க்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்காது, கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் பெருசாகவே போட்டிருக்கேன் சாஸ்லாம் சேர்க்கறதுனால. இப்போது இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை பொடி மாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூடயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நூடுல்ஸ்க்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, சாப்பிடவே முடியாது. அதனால் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதனால் கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அதில் சாஸ் சேர்க்க போகிறோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துட்டு இப்போது நூடுல்ஸை முட்டை கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நீங்கள் கரண்டிக்கு பதிலாக 2 ஃபோர்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டோன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஃப்ளேவர்ஸ்க்காக கொஞ்சமாக சாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க தேவையில்ல. இப்போ லாஸ்ட்டாக அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வினிகருக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக இதில் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி தூவி விட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.